இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 28வது நாள். நாம் இன்று முதல் அன்பார்ந்தவர்களே ஒரு புதிய பகுதிக்குள் நாம் நுழைகிறோம். இந்த பகுதி 5வது பகுதி. ஏற்கனவே சொன்னது போன்று இந்த தியானத்தை பல பகுதிகளாக நாம் பிரித்துள்ளோம். முதல் பகுதி முன்னுரை பகுதி. 2வது பகுதியில் நாம் இந்த ஓட்டத்தை, கிறிஸ்தவ வாழ்வு என்ற ஓட்டத்தை எவ்வாறு மன உறுதியோடு ஓட வேண்டும் என்பதை குறித்து ஆழமாகவும் அழகாகவும் நாம் தியானித்தோம் 2வது பகுதியில். 3வது பகுதியில் நம்முடைய பாதை, நாம் ஓட வேண்டிய பாதை அது என்னவென்று நாம் தியானித்தோம். அது எதை குறிக்கிறது என்று நாம் தியானித்தோம். அதுதான் நம்முடைய சிலுவை பாதை. அதுதான் நாம் ஓட வேண்டிய அந்த ட்ராக் என்று சொல்வார்கள். அந்த பாதை என்ன என்பதை நாம் தியானித்தோம். 4வது பகுதியில் அந்த பாதையில் ஓட நமக்கு என்ன தேவைப்படுகிறது, எவ்வாறு நாம் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும், அதுக்கு என்ன தேவை, கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த வாழ்வு நமக்கு தேவை, அந்த வல்லமை நமக்கு தேவை. அந்த வல்லமை என்ன, அதை எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் என்பதை குறித்து நாம் ஆழமாக கடந்த பகுதியில் 4வது பகுதியில் ஆழமாக நாம் தியானித்தோம். இப்பொழுது புதிய ஒரு பகுதி, அடுத்த பகுதி 5வது பகுதியில் நாம் நுழைகிறோம். இந்த பகுதியில் நாம் எதை குறித்து தியானிக்கிறோம் என்றால், இந்த ஓட்டத்தில் இன்னும் நாம் ஒரு வல்லமையோடு ஓட, இன்னும் உற்சாகமாக ஓட நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஒரு கருத்தை இந்த பகுதியில் தியானிக்க போகிறோம். ஒரு முக்கியமான காரியத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு முக்கியமான ஒரு காரியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அது என்ன காரியம்? நம்முடைய ஜெப வாழ்வு, அவர் பிரேயர் லைஃப். நம்முடைய ஜெப வாழ்வு நாம் மிகுந்த கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதை கேட்ட உடனே ஜெபம், எங்களுக்கெல்லாம் தெரியுமே, நாங்க எப்பவுமே ஜெபிக்கிறோமே, பல ஆண்டுகளா ஜெபிக்கிறோமே, ஜெபத்தை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியுமே, நமக்கு என்னங்க தெரியாத விஷயம் என்னங்க இருக்கு? முதல் நாள்ல இருந்து நேற்று வரைக்கும் கேட்ட செய்தி எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு தெரிந்ததுதான், நமக்கு தெரியாதது கிடையாது. ஆனா என்ன பிரச்சனை என்னன்னா, நம்ம இதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறது கிடையாது. இது நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஒரு விஷயம் கிடையாது. எல்லாம் தெரிந்ததுதான், வேற ஒண்ணு தெரியாத ஒண்ணும் கிடையாது. ஜெபத்தை பத்தி நமக்கு தெரியாதா? எத்தனை வருஷமா நாம ஜெபிக்கிறோம், எத்தனை முறை ஜெபிக்கிறோம், தெரியாத ஒண்ணும் கிடையாது. அதனால நம்ம புதுசா கேட்க போறது கிடையாது. ஆனா இந்த பகுதியில ஜெபத்தை குறித்து சில அடிப்படையான காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த பேசிக் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு துறையிலும் அடிப்படையான காரியங்கள் உண்டு. ஒரு விளையாட்டு துறை, ஸ்போர்ட்ஸ் என்றாலும் பேசிக்கான காரியங்கள் சில சொல்லி தருவாங்க. இல்ல இசை கருவிகள் கற்றுக்கொள்ளும் பொழுதும் அடிப்படையான சில காரியங்களை கற்றுக்கொள்வாங்க. கிட்டாரா இருக்கட்டும் அல்லது கீபோர்டா இருக்கட்டும், பேசிக் கத்துக்கப்பாடுன்னு சொல்லுவாங்க. எந்த துறை, நடனமா இருக்கட்டும், பேசிக் நம்ம கத்துக்கணும். அது மாதிரி ஒவ்வொரு காரியத்திலும், அதே மாதிரி ஜெப வாழ்விலும் நம்ம அடிப்படையான காரியங்கள் குறிப்பாக இந்த பகுதி நாம் தியானிக்க போகிறோம். புரிகிறது என்று நினைக்கிறேன். அதுல முதலாவது நாம் கவனிக்க போவது, ஜெபிப்பதற்கு முன்னதாக கடவுளோடு எனக்கு நல்ல உறவு இருக்கிறதா என்பதை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஜெபத்தை தொடங்குவது முன்னதாக கடவுளோடு எனக்கு நல்ல உறவு இருக்கிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும், சரி பார்த்து கொள்ள வேண்டும். அது நல்ல உறவு இருக்கிறதா என்பது சரி பார்த்து கொள்ள என்ன செய்ய வேண்டும்? நான் ஏதாவது கடவுளுக்கு பிடிக்காத காரியம் ஏதாவது செஞ்சிருக்கேனா, ஏதாவது பாவம் செஞ்சிருக்கேனா, கடவுளுக்கு பிடிக்காத விதத்துல ஏதாவது நான் பேசியிருக்கேனா, கடவுளுக்கு பிடிக்காத ஏதாவது நான் சிந்திச்சிருக்கேனா, அப்படின்னு ஏதாவது ஒரு தடை இருக்கிறதா, எனக்கும் கடவுளுக்கும் இடையே ஏதாவது ஒரு தடை இருக்கிறதா, ஏதாவது பாவம் செஞ்சிருக்கேனா அப்படின்னு நாம் சரி பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க போவது. அப்போ நமக்கு சந்தேகம் வரும். அப்ப ஜெபிப்பதற்கு முன்னாடி, ஜெபம் தொடங்குறதுக்கு முன்னாடி முதலாவதாக ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதல் படி, நான் ஏதாவது கடவுளுக்கு எதிராக பாவம் செஞ்சிருக்கேனா உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தேன் அப்படி சொல்லலாம். அது தொடக்கத்துல அவனை செய்யலாம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொன்னோம்னா, இப்போ நம்ம சாப்பிட போறோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி, இப்ப நான் சாப்பிட போறேன்னு, இப்ப நான் முதல் ஸ்டெப் நான் என்ன செய்யணும்? கை கழுவணுமே. இப்ப நம்ம போய் கை கழுவிட்டு வருவோம் அப்படின்னு யாராவது யோசிச்சு பிளான் பண்ணி கை கழுவுறாங்களா? இல்ல, அது அவங்களுடைய லைஃப் ஸ்டைலா மாறுகிறது. நடுப்புற வாழ்க்கையில் அதோ நேச்சுரலா அவங்க செய்யறாங்க, இயல்பா செய்யறாங்க.
போய் கை கவிட்டு சாப்பிட்றாங்க, தானா செய்யறாங்க. அதே மாதிரி நம்மளும் ஜெபிப்பதற்கு முன்னதாக ஏதாவது எனக்கும் கடவுளுக்கும் இடையே ஏதாவது ஒரு தடை இருக்கிறதா, இந்த ஜெபம் பயனற்று போய்விடுமோ என்ற ஒரு பயம், ஏதாவது உறவுல ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதை கொஞ்சம் நம்ம அங்க சரி பார்த்து பிறகு ஜெபத்தை தொடங்கினா நன்றாக இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு தடை இருந்தா நம்மளுடைய ஜெபம் பயனற்று போய்விடும். அதுக்காக தான், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம நிறைய ஜெபிக்கிறோம், ஆனா பாத்தீங்கன்னா அவ்வளவா அந்த ஜெபம் பலன் தர மாட்டேங்குது. ஏன்னா இந்த ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்றது கிடையாது, வேற ஒண்ணும் கிடையாது. சரி, ஒரு வசனத்தோடு நாம் தொடங்குவோம். ஏசாயா ஆகமம் 59வது அதிகாரம் முதல் வசனமும் 2வது வசனமும். த புக் ஆஃப் ஐசாயா. ஏசாயா ஆகமம் 59வது அதிகாரம் முதல் வசனமும் 2வது வசனமும். அங்கே அந்த இறை வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை இவ்வாறு நாங்க வாசிக்கிறோம். அதாவது, மீட்க முடியாதவாறு கடவுளுடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்க முடியாதவாறு கடவுளுடைய காதுகள் மந்தமாகிவிடவில்லை. உங்கள் தீய செயல்களே உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கிறது, செப்பரேஷன், பிளவை உண்டாக்கி இருக்கிறது. உங்கள் பாவங்கள் நிமித்தம், உங்கள் பாவத்தின் நிமித்தம்தான் அவர் உங்களுடைய ஜெபத்திற்கு செவி சாய்க்காதவாறு உங்களிடமிருந்து அவருடைய முகத்தை அவர் திருப்பியுள்ளார். சின்ன 4 வரி தான், அருமையா இருக்கு பாருங்க. இங்க அருமையான கருத்து இங்க இருக்கிறது. எவ்வளவு பெரிய தடை பாருங்க. மீட்க முடியாதவாறு, ரட்சிக்க முடியாதவாறு கடவுளுடைய ஆண்டவருடைய கரங்கள் குறுகி போகவில்லை, கேட்க முடியாதவாறு அவருடைய காதுகள் மந்தமாகி விடவில்லை. உங்கள் தீய செயல்களே உங்களுக்கும் அவருக்கும் இடையே பிளவை உண்டாக்கி இருக்கிறது. உங்கள் பாவம் நிமித்தம் அவர் உங்களுக்கு செவி சாய்க்காதவாறு உங்களிடமிருந்து அவர் தம்முடைய முகத்தை திருப்பி உள்ளார். பாருங்க, அப்ப எங்கேயாவது தடை இருக்கிறதா, நான் ஏதாவது அவருக்கு பிடிக்க நான் செஞ்சிருக்கேனா என்பதை யோசித்து நம்முடைய பாவத்தை முதலாவதாக அறிக்கையிட வேண்டும். அறிக்கை இடும்போது ஒரு நம்பிக்கையோடு அறிக்கை இடணும். என்னுடைய பாவத்தை நிச்சயமா மன்னிப்பார நம்பிக்கையோடு அறிக்கை விடணுங்க. 1 யோவான் 1 அதிகாரம் 9வது வசனம். The letter of first John. 1 யோவான் 1 அதிகாரம் 9வது வசனம். நாம் நம்முடைய பாவங்களை ஒப்புக்கொள்வோமாகில், அறிக்கையிட்டால் ஒப்புக்கொள்வோமாகில், அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து குற்றங்கள் அனைத்திலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மை உள்ளவர். அருமையான வசனங்க. இந்த வசனத்தின் அடிப்படையிலே நம்முடைய பாவத்தை அறிக்கையிடணுங்க. இந்த வசனத்தை வாசிச்சு வேணா அறிக்கை விடலாம். ஆண்டவரே, இந்த வசனத்துல 1 யோவான் 1:9 நான் பாவத்தை அறிக்கையிட்ட நீங்க மன்னிப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே, நாம் நம்முடைய பாவங்களை ஒப்புக்கொள்வோமானால் அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து குற்றங்கள் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். He will make us holy. எவ்வளவு அற்புதமான ஆசீர்வாதம் பாருங்க. ஏனெனில் என்ன காரணம்? ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர், அவர் நேர்மை உள்ளவர். அவர் ஏமாத்த மாட்டாருங்க, சொன்னதை செய்வாருங்க. தைரியமா நம்முடைய பாவங்களே நம்ம அறிக்கையிடலாம். அந்த உறவுல அறிக்கையிடணுங்க. அதாவது கடவுள்கிட்ட அறிக்கையிடுவது ஒண்ணு, நம்முடைய வானக தந்தைகிட்ட அறிக்கையிடுவது வேற. நிறைய பேர் கடவுள்கிட்ட அறிக்கையிடுறாங்க, பாவத்தை அறிக்கையிடுறாங்க. நான் தப்புன்னு சொல்ல, அவங்களுக்கு கடவுளோட ஒரு உறவு கிடையாது. கடவுள் மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரான்னு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு அவர் கடவுள், இஸ் காட். ஆனா நமக்கு அவர் கடவுள் அல்ல, நமக்கு அவர் அப்பா, அன்புள்ள அப்பா, இஸ் அவர் ஃபாதர். அப்ப என்னுடைய அப்பாட்ட என்னுடைய பாவத்தை நான் சொன்னா நிச்சயமா மன்னிப்பார்னு எனக்கு உறுதி உண்டுங்க. கடவுள்கிட்ட அறிக்கையிட்டா எனக்கு உறுதி கிடையாது. அவர் மன்னிக்கலாம், மன்னிக்காமல் போலாம். ஆனா எங்க வானக தந்தை, என்னுடைய அப்பாட்ட, விண்ணக தந்தைகிட்ட நான் அறிக்கையிட்டேன்னா நான் அவருடைய மகன், எங்க அப்பா என்னை மன்னிப்பார்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த ஒரு உறவின் அடிப்படையில் நான் என்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபத்தை நான் தொடங்குவேன்.
இப்படி ஜெபத்தை, இந்த அடிப்படை ஜெபத்தை தொடங்கினால் அந்த ஜெபம் ஒரு பயனுள்ள ஜெபமாக அது மாறும், பலனுள்ள ஜெபமாக மாறும். வேற ஒண்ணும் கிடையாது. ஆக இதை நம்ம இந்த அடிப்படையான இந்த விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். அதாவது யோபு ஆகமம் 8வது அதிகாரம் 5 முதல் 7 முடிய வசனங்களும் தியானித்தா நன்றாக இருக்கும். த புக் ஆஃப் ஜோப், யோபு ஆகமம் 8வது அதிகாரம் 5 முதல் 7 முடிய வசனங்கள். அங்க யோபுடைய நண்பர்கள் யோபுவிடம் சொல்கிற ஆலோசனை. யோபு பெரிய ஒரு பிரச்சனையில இருக்காரு. அப்ப யோபுடைய நண்பர்கள் யோபுவிடம் சொல்ற ஆலோசனை அது. அவரை, கடவுளை முழு ஆர்வத்தோடு நீ நாடினால், கண்டிஷன் பாருங்க, முழு ஆர்வத்தோடு நீ நாடினால், எல்லாம் வல்ல இறைவனிடம் இறைஞ்சினால், எல்லாம் வல்ல இறைவனிடம் நீ இறைஞ்சினால், நீர் மாசற்றவராகவும், குற்றம் இல்லாதவராகவும், நீர் மாசற்றவராகவும் நேர்மையாளராகவும் இருந்தால், இப்பொழுது கூட இந்த பிரச்சனை மத்தியில இவ்வளவு நடந்துச்சுல, இவ்வளவு நாள் போனுச்சுல, பரவாயில்ல, இப்பொழுது கூட, ஈவன் நவ், இப்பொழுது கூட கடவுள் சார்பாக எழுந்து விடுவார். நீ மாசற்றவராகவும் நேர்மையாளருமாய் இருந்தால் இப்பொழுது கூட உன் சார்பாக கடவுள் எழுந்து விடுவார். அப்ப நம்முடைய ஏதாவது ஒண்ணு எங்க அப்பாவுக்கு பிடிக்காம செஞ்சிருக்கேன், உடனே போய் மன்னிப்பு கேட்டு மனம் வருந்திய மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர் நிச்சயமா மன்னிப்பாரு. இயேசுவின் ரத்தத்தால் நம்மை கழுவி தூய்மையாக்குவார். அப்புறம் ஜெபத்தை ஆரம்பிங்க. அந்த உறவுல பேசுங்க, கடவுள் அப்பாட்ட பேசுங்க. அவற்றை நம்முடைய மகிழ்ச்சியை தெளிவுபடுத்துங்க, நம்முடைய வேதனையை தெளிவுபடுத்துங்க, நம்முடைய துக்கத்தை, நம்முடைய கஷ்டத்தை சொல்லுங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்முடைய மகிழ்ச்சியும் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வேதனையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாமே பகிர்ந்து கொள்ள. அப்பாட்ட எப்பவுமே எனக்கு அது வேணும் இது வேணும் மட்டும் கிடையாது. ஒரு பையன் அப்பாட்ட போய், அப்பா எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் அடைக்கணும்ப்பா, ஸ்கூல் பணம் கொடுங்கப்பா. சரி. அடுத்த மாசம் அப்பா எனக்கு இன்னொரு பேனா உடஞ்சு போச்சுப்பா, புது பேனா வாங்கணும்ப்பா. சரி. அப்பா இன்னொரு கொஞ்ச நாள் கழிச்சு, அப்பா எனக்கு கொஞ்சம் ஜாமெட்ரி பாக்ஸ் ஒண்ணு வாங்கணும்ப்பா. எப்பா என் சட்டை கிழிஞ்சப்பா. இப்படியே எனக்கு வேணும் வேணும் வேணுச்சு. என்னங்க உறவு, என்னங்க உறவு? அப்பாட்ட பேசுங்க. அப்பா இன்னைக்கு நான் ஸ்கூல்ல போனப்போ என் ஃப்ரெண்டுப்பா, அவன் பர்த்டேப்பா, அவன் இந்த மாதிரி சாக்லேட் கொடுத்தாப்பா, அவனை விஷ் பண்ணப்பா, அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம்ப்பா, நான் அவனுக்கு கிஃப்ட் கொடுக்கலான்னு அப்பாட்ட பேசுங்க. பேசுறது அந்த உறவு, அதுதாங்க ஜெபம். எப்பவுமே வேணுங்கிறது இல்லை. அப்ப இந்த உறவு நீடிக்க வேண்டும் என்றால், ஏதாவது தடையாக இருந்தால் அந்த தடையை நீக்க வேண்டும். அதுதான் நம்முடைய பாவம், அதுதான் நம்முடைய குற்றம். வேற அது நாம் நீக்க வேண்டும். எப்படி நீக்குவது? அதை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்பது. வேற ஒண்ணும் நம்ம செய்ய வேணாம். எப்படி எந்த ஒரு நிலையில் அப்பா என்ற அந்த உறவில் மன்னிப்பு கேட்பது. வேற ஒண்ணும் நம்ம செய்ய தேவையில்லை. இது ஒரு லைஃப் ஸ்டைலா நம்ம மாத்திக்கணும். சரி, என்னுடைய பாவத்தை அவர் மன்னிக்க வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை உண்டு. என்னுடைய பாவத்தை, என்னுடைய குற்றத்தை நான் அறிக்கையிடும் பொழுது என்னுடைய அப்பா மன்னிக்க வேண்டும் என்றால் ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனை உண்டு. அது என்ன? நான் என்னுடைய சகோதர சகோதரிகளை மனதார மன்னித்திருக்க வேண்டும். எப்படி மன்னித்திருக்க வேண்டும்? சகோதர சகோதரியை மன்னிக்கணும் அப்படின்னு கிடையாது. என்னுடைய சகோதர சகோதரர்களை உள்ளத்திலிருந்து மனதார மன்னித்தால்தான் எங்க அப்பா வானக தந்தை என்னுடைய பாவத்தை மன்னிப்பார். இல்லை என்றால் மன்னிக்க மாட்டார். எவ்வளவு நேரம் ஜெபித்தாலும், எவ்வளவு பாவத்தை அறிக்கையிட்டாலும் அவர் மன்னிக்கவே மாட்டார். இது அவருடைய வார்த்தை. மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 14வது வசனமும் 15வது வசனமும். மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 14வது வசனமும் 15வது வசனமும். நீர் உங்கள் சகோதர சகோதரிகளை மன்னித்தால் உங்கள் வானக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார். நீர் உங்களுடைய மற்ற மனிதர் அல்லது உங்கள் சகோதர சகோதரை மன்னிக்காவிட்டால் உங்கள் வானக தந்தையும், கடவுளும் சொல்லாங்க, இது பிள்ளைகளுக்குரிய வார்த்தைகள், இது உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்குரிய வார்த்தைகள் அல்ல. உங்கள் வானக தந்தை உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். கடவுள் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் இல்ல, உங்கள் வானக தந்தை உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். மீண்டும் கூறுகிறேன்,
நீர் உங்கள் சகோதர சகோதரிகளை நீங்கள் மன்னித்தால் உங்கள் வானக தந்தை உங்களுடைய குற்றங்களையும் மன்னிப்பார். உங்கள் சகோதர சகோதரர்களை அல்லது மற்ற மனிதர்களை சகோதர சகோதரரை மன்னிக்காவிட்டால் உங்கள் வானக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்கவே மாட்டார். இது கொஞ்சம் எச்சரிக்கையாக எடுத்துக்குவோங்க. ஏன்னா நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க, நிறைய நேரம் ஜெபிக்கிறாங்க, அருமையான வார்த்தை கொண்டு ஜெபிக்கிறாங்க, இறை வசனம் எல்லாம் சொல்லி ஜெபிக்கிறாங்க, ஆனா பலன் தர மாட்டேங்குது. ஏன்னா எங்கேயோ யாரையோ இவர்கள் மன்னிக்காமல் இருக்காங்க, எங்கேயோ யாரிடமோ இவர்கள் மன்னிப்பு கேட்காம இருக்காங்க. மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 23வது வசனம். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 23வது வசனம். நீ காணிக்க செலுத்த வரும்பொழுது அங்கே உன்னுடைய சகோதர சகோதரர்கள் உன்மீது மனத்தாங்கள் இருப்பதாக நீர் நினைவு கூர்ந்தால் உன் காணிக்கையை அங்கே வைத்துவிட்டு சென்று அவர்களிடம் நல்லுறவை ஏற்படுத்திக்கொள், பிறகு வந்து காணிக்க செலுத்து. இல்லைன்னா இப்படின்னு சொல்லலாம், நீ ஜெபிக்க வரும்பொழுது அந்த இடத்தில் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு உன்னிடம் ஏதாவது மனத்தாங்கள் இருப்பதாக நீ நினைவு கூர்ந்தால் அங்கேயே உன் ஜெபத்தை நிறுத்திவிட்டு சென்று அவர்களிடம் நல்லுறவு ஏற்படுத்திக்கொள், பிறகு உன் ஜெபத்தை தொடர்ந்து செய். அன்பார்ந்தவர்களே, இது அதற்கு அந்த நிபந்தனை நாம் நிறைவேற்ற வேண்டும். யாரையாவது நாம் மன்னிக்காம இருக்கிறோம். இன்னைக்கு அதுதான் சொல்றேன், இன்னைக்கு பல ஜெபங்கள் வீணாக வேஸ்ட் ஆஃப் டைமாக போய்விட்டது. நேரத்தை வீணாக்குறோம். ஏன்னா ஒரு சின்ன காரியம் நம்மளால செய்ய முடியல, பெருமை. ஏன் நான் ஏன் அவரை மன்னிக்கணும்? அவன் வந்து மன்னிப்பு கேட்கட்டுமே. நான் ஏன் அவன்கிட்ட போய் மன்னிச்சிட்டேன்னு சொல்லணும்? அவன் வந்து என்கிட்ட வந்து ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்கட்டும். நான் மனதார மன்னிச்சிடுறேங்க. இல்ல நான் ஏன் போய் மன்னிக்கணும்? ஏங்க இயேசுவை பாருங்க. இயேசு சிலுவையில் தொங்கி கொண்டிருந்த பொழுது அவர் என்னன்னா எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினாங்க, எப்படியெல்லாம் அவமானப்படுத்தாங்க. யாராவது அவர்கிட்ட போய் இயேசுவே நாங்க தப்புட்டோம், உங்களுடைய சிலுவையில் அரைஞ்சிட்டோம், உங்களுடைய ஆடைகள்லாம் நாங்க துணிகள்லாம் நாங்க எடுத்துட்டோம், உங்களை நாங்க கிண்டல் பண்ணோம், கேலி பண்ணோம், பரிகாசம் பண்ணோம், உங்க முகத்துல துப்புனோம், சாட்டையில அடிச்சோம், எங்களை மன்னிச்சிருங்க இயேசுவேன்னு சொன்னாங்களா? ஒருத்தரை கூட சொல்ல. ஆனா இயேசு தந்தையை பார்த்து, தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். ஒருத்தர் கூட மன்னிப்பு கேட்கலாங்க. ஆனா இயேசு மனதார மன்னித்தார். அவர் தாங்க நம்மளுடைய முன்னோடி, அவர் தாங்க நம்முடைய முன்மாதிரி. அது வந்து நம்ம வந்து சிலுவையில வந்து இயேசு 7 வார்த்தை சொன்னாரு. அதுல ஒண்ணு வந்து இந்த மாதிரி தந்தையே அவர்களை மன்னியும் அறியாமல் செய்கிறார். அவர் ஒரு முறை இல்லை, அவரை சொல்லிக்கொண்டே இருந்தார். அதுதான் உண்மை. எப்பவுமே யார படைவீரர் அவரை அடிக்கும் பொழுது, சாட்டையால் அடித்த பொழுது தந்தையே இவரை மன்னி, யாராவது அவர் முகத்தில் துப்பும் போது தந்தையே இவரை மன்னி, இவர் அறியாம தெரியாம செய்யறாங்க. அவருடைய துணியெல்லாம் உடல் இருந்து எடுக்கும் போது தந்தையே இவருடைய மன்னி, அவர் கரங்கள் ஆணியால் அடிக்கும் போது தந்தையே இவருடைய மன்னி, காலில் அவர் ஆணி அடிக்கும் போது தந்தையே இவருடைய மன்னி, எப்பவுமே மன்னி. அது வந்து ஒரு லைஃப் ஸ்டைலா அவர் மாத்திக்கிட்டார். ஆண்டுகளாக 33 ஆண்டுகளாக எப்பவுமே மன்னிச்சுட்டு கொண்டிருந்தார். ஏதோ ஒரு முறை சிலுவையில அவர் ஃபர்ஸ்ட் இதான் தந்தையே இவர்களை மன்னி, இவருக்கு அறியா இல்ல, 2வது அப்படி கிடையாது. அவர் எப்பவுமே மன்னிச்சு. இது நம்முடைய லைஃப் ஸ்டைலா, நம்முடைய நடைமுறை வாழ்க்கையாக நம்ம அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் பேசினாரு. 7 முறை அல்ல, 70 முறை 7 முறை. அப்பனா கணக்கே கிடையாது. ஒரு நாள் 7 முறை வந்து ஒருத்தன் உங்களுக்கு எதிராக பாவம் செஞ்சு மன்னிப்பு கேட்டா நீ மன்னிக்கணும்ப்பா. ஒரு நாளைக்கு 7 முறை அதே ஆளு வந்து பாவம் செஞ்சு மன்னிப்பு கேட்ட மன்னிச்சிருப்பா. லூக்கா நற்செய்தி 17வது அதிகாரத்துல அது வருது. லூக்கா நற்செய்தி 17வது அதிகாரம் நீங்க வாசிச்சு பாருங்க, 1ல இருந்து வாசிச்சு பாருங்க. அந்த மன்னிப்பை பத்தி கடவுள் இயேசு அருமையாக சொல்றாரு. மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்றால் இது பெரிய ஒரு தடை. இன்றைக்கு பலருடைய ஜெப வாழ்வு வீணாக போவதற்கு காரணம் இந்த மன்னிப்பு கிடையாது. ஏன்? இந்த மன்னிக்காதனால கடவுள் இவங்களுடைய பாவங்களை மன்னிச்சதே கிடையாது. இவங்களை ஏதோ பாவத்தை அறிக்கையிட்டு ஒரு சைக்காலஜிக்கல் சாட்டிஸ்பாக்சன் போறாங்க. சைக்காலஜிக்கல் சாட்டிஸ்பாக்சன், ஒரு மனசுல ஒரு திருப்தி.
பாவத்தை அறிக்கிட்டோமே, பாவ சங்கீதம் பண்ணிட்டோமே, ஆனா கடவுள் மன்னிக்கலங்க. ஏன்னா நான் என்னோட சகோதரனை மன்னிக்கல. எப்படி மன்னிக்க முடியும்? அவர் எவ்வளவா என்னுடைய பாவங்களை மன்னித்து நினைச்சு பாருங்க. நான் எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிருக்கேன், எவ்வளவு அதிகமா பாவம் செஞ்சிருக்கேன், எல்லாத்தையும் அவர் மன்னிச்சிட்டாரு. அப்ப என்னுடைய சகோதரனை மன்னிக்க முடியாதா? நீர் உன் நான் உன் மீது இரக்கம் காட்டியது போல நீரும் உன் சகோதரனும் இரக்கம் காட்டியிருக்க கூடாதா? மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21-35 முடிய வாசிச்சு பாருங்க. அந்த உவமை, இயேசு சொன்ன உவமை அந்த சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. பெரிய ஒரு கடன் வாங்கின ஒருத்தர், நிறைய கடன் வாங்கின ராஜாட்ட வந்து மன்னிப்பு கேட்பாரு. சரி, தள்ளுபடி செய்வாரு. ராஜா தள்ளுபடி. ஆனா இவரு வந்து வெளியே போய் உடனுடைய என்ன கழுத்தை பிடிச்சு நான் கொடுத்த கடனை திருப்பி கூடையார். அவர் மன்னிப்பு கேட்டாரு, நான் தரேன்னு சொன்னாரு. ஆனா விடல, சிறைச்சாலை அடிச்சுட்டாரு. உடனே ராஜா சொல்ற வார்த்தை, நான் உன் மீது இரக்கம் காட்டியது போல நீ அவன் மீது இரக்கம் காட்டியிருக்க கூடாதா? அப்புறம் இயேசு எப்படி முடிக்கிறாரு பாருங்க. நீங்கள் அவ்வாறு உங்கள் சகோதரரை மனதார மன்னிக்காவிட்டால் உங்கள் வானக தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். பாவம் மன்னிக்கலன்னா போச்சுங்க, நரகம்தான். மோட்சத்துல ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. பாவத்தோட உள்ள போக முடியாதுங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். கேட்கறது ரொம்ப சிம்பிளா இருக்கு, ஆனா எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா அது? நம்முடைய குற்றங்கள் நம்முடைய அப்பா மன்னிக்காவிட்டால் மோட்சத்துல அவருடைய பிரசனத்துல ஒரு அடி எடுத்து முடியாது. இந்த இவ்வுலக வாழ்வுல கூட அவருடைய பிரசனத்துல உட்கார முடியாது. நீங்க வேணா கோவில்ல வந்து முதல் பெஞ்சில உட்காந்துருக்கலாம், கோவில்ல முதல் பெஞ்சில போய் முதல் சேர்ல போய் உட்காந்துருக்கலாம். ஆனா அவருடைய பிரசனத்துல இருக்க முடியவே முடியாது. ஏன்னா பெரிய ஒரு தடை அங்க இருக்கிறது. அதுதான் என்னுடைய பாவம். அதை நாம் நீக்க வேண்டும். அதாவது ஜெபிப்பதற்கு முன்னாடி அவருடைய பிரசனத்துக்கு போக முன்னாடி எங்கேயாவது எதையாவது நான் செஞ்சிருக்கேன், தூய் ஆவியாண்ட கேளுங்க. நம்முடைய அறிவின்படி நம்ம சிந்திக்க வேண்டாம். நமக்கு தெரியாது, நம்ம தெரிந்தோ செஞ்சிருக்கலாம், தெரியாமல் செஞ்சிருக்கலாம். தூய் ஆவியான எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு தூய் ஆவியான்ட்ட கேட்டோம்னா நாம் செய்த தவறு, அந்த தடை அவர் தெளிவா காட்டுவாருங்க. அப்ப அந்த பாவத்தை, அந்த தடையை நாம் மனதார நம்ம வந்து அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டோம்னா நம்ம அன்புள்ள அப்பாங்க, அவர் கண்டிப்பா என்னுடைய பாவங்களை மன்னிப்பார், மன்னிச்சே தீருவார். அதுக்கு எனக்கு நம்பிக்கை உண்டு, எனக்கு உறுதி உண்டு. ஆக ஜெபத்தை குறித்து இந்த பகுதியில பார்க்கும்போது இந்த அடிப்படையான சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். அதுல முதலாவது நாம வந்து எப்பவுமே மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், ஜெபத்தை தொடங்குவதற்கு முன்னதாக, ஆரம்பிப்பதற்கு முன்னதாக ஏதாவது எனக்கும் என்னுடைய அப்பாவுக்கும், கடவுள்னு சொல்ல என்னுடைய வானக தந்தை என்னுடைய அப்பாவுக்கும் ஏதாவது உறவுல பிரச்சனை இருக்கா? அந்த உறவோட பிரச்சனை நீக்கணும்னா நானும் என்னுடைய சகோதரிக்கு இடையே எந்த உறவுலையும் பிரச்சனை இருக்கக்கூடாது. நான் மன்னிப்பு கொடுக்கணும்னா மன்னிப்பு கொடுக்கணும், நான் மன்னிப்பு கேட்கணும்னா மன்னிப்பு கேட்கணும். குடும்ப வாழ்க்கையில தொடங்குவோம். கணவன் மனைவி ஏதாவது உறவுல பிரச்சனை இருக்கா? மன்னிப்பு கேளுங்க. பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவுல பிரச்சனை இருக்கா? மன்னிப்பு கேளுங்க. மாமியார் மருமகள் உறவுல பிரச்சனை இருக்கா? மன்னிப்பு கேளுங்க. பங்கு தந்தை, அருட்தந்தை, இறை மக்கள், பங்கு மக்கள் ஏதாவது உறவுல பிரச்சனை இருக்கா? மன்னிப்பு கேளுங்க. இன்னைக்கு எத்தனையோ பங்கு உடைந்து போய்விட்டது, திருச்சபை உடைந்து போய்விட்டு, அப்படியே பங்கு மக்களுக்குடைய பிளவுகள், பங்கு தந்தைக்கும் பங்கு மக்களுக்கும் எவ்வளவு என அவர் வந்து கேட்கட்டுமே, அவரை மன்னிப்பு கேட்கட்டுமே. நான் ஏன் ஓடி போய் மன்னிப்பு கொடுக்கணும்? அப்படி இல்லைன்னா நான் தப்புன்னு மறையாரும்ல. இயேசுவை பாருங்க, பார்த்து நம்முடைய ஜெபத்தை தொடங்க விரும்பும் மனதார மன்னிப்புப்போம். அந்த இறை அமைதியோடு, அந்த சமாதானத்தோடு, நல்ல உறவோட ஜெபத்தை தொடங்குவோம். நிச்சயமா பலன் கிடைக்கும். இதுக்கு உதவி செய்பவர் தூய ஆவியானவர். ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய தவறு, என்னுடைய பாவங்கள், என்னுடைய அந்த உறவுடைய பிரச்சனை எல்லாம் எனக்கு காட்டுக்கு நம்ம வந்து கடவுள்கிட்ட தூய ஆவியானவர் ஜெபித்தோம்னா இன்றைக்கே இப்பொழுதே அந்த தவறை காட்டி இயேசுவின் இரத்தத்தால் தூய ஆவியானவர் நம்மை முற்றிலுமாக கழுவி தூய்மைப்படுத்துவார். அதற்கு தகுந்த காலம் இதுதாங்க. எந்த காலம் இன்னைக்கே செய்வோம். ஏன்னா இதுவே சொல்லுங்க பார்ப்போம், இதுவே தகுந்த காலம்.